இறை அருளினாலும் குரு அருளினாலும் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னித்து ரெக்கார்டிங்கில் இன்னொரு மகானை பற்றி நம்ம பார்க்கலாம். சிராலா சுவாமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மகானை பற்றி சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மகானோட வாழ்க்கை சரித்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்திலேருந்து நம்ம அந்த சரித்திரத்துக்குள்ளே போகலாம். இந்த சிராலாங்கிற ஊர் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அதே ஆந்திர பிரதேசத்தில் தான் ஜில்லுலமுடி அம்மா அப்படின்னு ஒருத்தர் ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருந்தா. அப்போ அவருடைய அந்த அம்மாவுடைய பக்தர் ஒருத்தர் எப்போதும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவை போய் பார்க்கறது, அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு சமயம் அவருக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துடுறது. அம்மாக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவரோட விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கார். அப்போ அம்மா அந்த பக்தர்கிட்ட கேட்டிருக்கா, நீ சிகரெட்டு எப்பயாவது குடிச்சிருக்கியா இல்லை குடிப்பியா அப்படின்னு கேட்டிருக்கா. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன அம்மா திடீர்னு சிகரெட் குடிக்கிறியான்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் சிகரெட்லாம் குடிச்சதில்லை அப்படின்னு இவர் பதில் சொல்கிறார். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக பெருசு பண்ணல. உனக்கு உடம்பு தேவையால, அதனால் நீ சிராலாக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுன்னு சொல்லியிருக்கா. உடனே இந்த பக்தர் சிராலா நோக்கி புறப்படுறார். சிராலாவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கார். அப்போ இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டாக இருந்தபோது கூட நிறையா மகான்களை பற்றி கதை சொல்கிறது, அதுக்கப்புறம் சத்சங்கங்கள் நடத்துறது, அந்த மாதிரி அங்கே இருந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இவரோட நிஜமான ஒரு உந்துதல் எல்லாருக்கும் புரிஞ்சுடுறது. உடனே அங்கே இருக்கிறவா எல்லாரும், நீ இவ்வளவு ஆசைப்படுறிய, இவ்வளவு உனக்கு விஷயம் தெரியுறது, நீ இந்த சிராலாங்கிற ஊரில் ஒரு மகான் இருக்கார், அவர்கிட்ட கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அவர் சிராலா மகானை போய் பார்க்க போகிறார், சிராலா சுவாமியை பார்க்க போகிறார். அப்போ இவருக்கு உடம்பு சரியாக இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காரு. சிராலா சுவாமியை போய் பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஒரு அருவருப்புன்னு தான் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் கூட ஆன்மீகம் சம்பந்தமாக சித்தர்களை தேடி, மகான்களை தேடி நிறையா பேர் போயிருக்கோம். நமக்கு கூட இந்த மாதிரி சில அனுபவங்கள் கண்டிப்பாக ஆயிருக்குன்னு நான் இதை பகிர்ந்துக்கிறேன். தோற்றத்தில் ரொம்ப எளிமையாக இருப்பாவா, அதுக்கப்புறம் அவளுக்கும் வேறு ஜனங்களுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஒரு ஏழை எப்படி வாழ்வானோ அந்த மாதிரி தான் அவளும் ஒரு ஆசிரமம் இல்லாமல், இல்லை ஒரு பக்தர் கூட்டம் இல்லாமல் எங்கேயோ ஒரு மூலையில் உக்காண்டு இவருக்கு காட்சி அளித்த போது இவர் என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். சரி, இங்கே இருக்கிறவா எல்லோரும் சொல்கிறாளே, அதனால் நம்மளும் அதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கீழே உக்காண்டுக்கும்போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவரோட மனசு கம்ப்ளீட்டாக மனசு ஃபுல்லாக எம்டி ஆகிடுறது, மனசில் ஒரு எண்ணம் கூட வரல அவர்கிட்ட உக்காண்டிருந்த போது அப்படின்னு தன்னோட அனுபவத்தை அவர் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறார். இப்போ நமக்கு கூட இந்த மாதிரி சில சமயங்களில் யாரோ சொல்லி நம்ம போய் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு அனுபவம் என்னோடய வாழ்க்கையில் ஆயிருக்கு. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பழனி பக்கத்தில் இதே மாதிரி சாக்கடைக்கு பக்கத்தில் ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது இது. எல்லோரும் சாக்கடை சித்தர் பேர் அவரோட பேர் அப்போ என்னவா இருந்ததுன்னு தெரியல, ஆனால் அவர் சாக்கடை கிட்ட தான் இருந்தார். இப்போ நாங்கள் கோவில் பக்கத்துலேயே இருந்தபோது எல்லோரும் அவரை போய் பார்க்க போனார், நாங்களும் பார்க்க போயிருந்தோம். அப்போ அவர் சில பேரெல்லாம் துரத்தி அடித்தார். அதை நாங்கள் பார்த்தோம்.
அப்புறம் சில பேர் கொடுத்தா அது மட்டும்தான் அவர் வாங்கிட்டார் நம்ம கையிலேருந்து. சில பேர்கிட்ட எதுவுமே வாங்கிக்கல, யாரையுமே வந்து அவர் கண்ணால் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் வந்து என்னோடய அனுபவங்கள், நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு நிலையில தான் இந்த சித்தரும் இருந்தார்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா அவரை பற்றி விவரங்கள் தேடும்போது இந்த பக்தர் மூலமாக தான் இந்த சிராலா சுவாமியை பற்றியே வெளியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவர் வந்து முதலாக இந்த மாதிரி பார்த்து அவர்கிட்ட உக்காண்டு அவரோட மனசு எப்படி ஆச்சு அப்படிங்கிறத அவர் வந்து எழுதியிருக்கார், அவர் வந்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா அடிக்கடி அவரை பார்க்க போகும்போது, நீ வந்து ஒரு சார்மினார் சிகரெட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட கையிலேருந்து ஒரு சிகரெட் இவர் கைக்கு வருது. அப்போ தான் அவருக்கு வந்து புரியுது, எங்கேயோ இருந்த ஜில்லமுடி அம்மா எங்கேயோ இருக்கிற சிராலா சுவாமிக்கிட்ட தன்னோட பக்தன் போய் அவனுக்கு அங்கே ஒரு சிகரெட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நம்ம நிறையா புஸ்தகத்தில் படிச்சிருப்போம். ஒருத்தர் வந்து ஆன்மீக தேடலில் இருக்கிறவர் வந்து ஒரு குருட்டேருந்து இன்னொரு குருக்கு போகும்போது அந்த இன்னொரு குருக்கு இவர் அங்கே வரப்போகிறாருங்கிறது வந்து முதலே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெக்கார்டிங் எல்லாமே நான் வந்து போடுறது வந்து ஆன்மீக தேடலில் இருக்கிறவாளுக்காக தான் நான் போடுறேன். அவளுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ரிலேட் ஆகும். இப்போ சிகரெட் எடுத்து கொடுத்த உடனே இவர் வந்து தயங்குறார். ஏன்னா இவர் சிகரெட்டு குடித்ததே கிடையாது. அதனால் சிகரெட்டு புகையை கண்ட உடனே ஒரு மாதிரி இருக்குது. 2 சிகரெட்டு குடித்த உடனே அவரோட உடம்பு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடுறது. அப்போ தான் வந்து அவருக்கு என்ன இவரோட முறை என்ன, இவரோட மருந்துன்னு சொல்லலாம். இவர் வந்து சிகரெட் கொடுத்து அதை தீர்த்து வச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படியே இந்த மாதிரி இந்த பக்தர் வந்து இவரோட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தார். அவர் வேறு இடத்துல வேலையில் இருந்தால் கூட எப்பெல்லாம் முடியறதோ அப்போல்லாம் வந்து இவரும் சுவாமியும் அவரோட வரவுக்காக காத்திருப்பார். இவரும் அவரோட இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருந்திருக்கார். 2 பேருக்கும் நடுவில் ஒரு அப்பா ஒரு பையன், அவர் 2 பேருக்குள்ள எந்த மாதிரியான ஒரு அன்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ அந்த ஊரில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அங்கே இருக்கிற மூலமாக நமக்கு தெரிய வருது. ஒரு சமயம் இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஓனர், பெரிய டாக்டர், அவர் வந்து சுவாமியை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பிக்ஷை எடுத்துக்கணும்னு கூப்பிட்ட போது அவர் வந்து அதை மறுத்துட்டு அதே ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணுற ஒரு காம்பவுண்டர் அவரை பார்க்குறதுக்கு, சிராலா சுவாமியே அந்த காம்பவுண்டரை பார்க்குறதுக்கு வரார். அந்த காம்பவுண்டர் வந்து சாய் சத் சரித்ரா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை அந்த காம்பவுண்டர் படிப்பாராம். இந்த ரெக்கார்டிங் மூலமாக இந்த சாய் சத் சரித்ரா அப்படிங்கிற புக்கை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன்னாக்கா அதை படிக்க ஆரம்பிக்கலாம், கேள்விப்படாதவா வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். நிறையா பேர் அந்த புஸ்தகத்தை படித்து நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த காம்பவுண்டர் வந்து ரொம்ப சுவாமிக்கு வேண்டப்பட்டவனாக ஆகிட்டான். நிறையா அவருக்கு வந்து நிறையா தொண்டுகள் செய்ய ஆரம்பிச்சுடுறான். அந்த காம்பவுண்டர்கிட்ட தான் சுவாமி வந்து தன்னுடைய பழைய பிறப்பில், தன்னோட பழைய அவதாரம்னு சொல்லலாம், இவளை வந்து அவதூத்தருங்கிற அளவுக்கு இவரை பற்றி நமக்கு குறிப்பு கிடைக்கிறது. அதனால் இவர் தன்னோட பழைய சமாதி எங்கே இருந்தது அப்படின்னு இந்த காம்பவுண்டர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காராம். அவரோட பழைய ஜென்மத்தில் அவர் அடைஞ்ச சமாதி இருந்த இருக்கிற இடம் வந்து கடப்பா. அந்த இடத்துல வந்து இவர் வந்து இது வந்து பூர்வ ஜென்ம கதை. அவர் வந்து ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனாக இருந்தாராம். தினம் வந்து மாடை மேய்ச்சிட்டு மாடுகள்லாம் கூட்டின்னு வந்துட்டு மேய்ச்சிட்டு போகும்போது ஒரு நாளைக்கு அங்கே இருந்த ஒரு மகான் வந்து இவரோட நாக்கில் வந்து ஏதோ எழுதியிருக்கார். அதுக்கப்புறமே இவரோட வாழ்க்கை மாறி போய் மாடு மேய்க்கிற சிறுவன்லேருந்து அவர் வேறு நிலைக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம்.
அப்போ அந்த இடத்துல வந்து அவர் சமாதி அடைஞ்சதா இப்பயும் கடப்பாவில் வந்து அவரை தேடி நிறைய பேர் போகிறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்லாம் கிடைக்கிறது. இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து அவர் முதல்ல என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம், இந்த கம்பவுண்டரோட சேவையில் அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ அவர் செஞ்ச இதெல்லாம் அவரோட மகிமையெல்லாம் என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு சமயம் ஒரு கரிகா விற்கிற இடத்துல இவர் உட்காந்து இருந்துருக்கார். அப்போ ஏற்கனவே அவரோட பக்தர் ஒருத்தர் அடிக்கடி வந்துட்டு போவார்னு சொன்னோம் இல்லையா, அவர் வேறு யாரையோ கூட்டின்னு வந்திருக்கார். கூட்டின்னு வந்து அந்த கரிகா விற்கிற இடத்துல வந்து பார்த்துருக்கார், சுவாமியை தேடி இருக்கார், அங்கே கிடைக்கல. அப்போ 2-3 தடவை அதே ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டு வந்தபோது கிடைக்காதனோடனே சரி அவர் கூட்டின்னு வந்த அவன் ஃப்ரெண்டு வந்து கிளம்பி போயிட்டார். அப்போ பார்த்தாக்கா அந்த எந்த இடத்துல அவர் தேடினாரோ அந்த இடத்துல சிராலா சுவாமி உட்காண்டிருந்தார். அந்த கரியாக்கார கடைக்காரன் வந்து கேட்குறான், சுவாமி நீங்கள் இந்த ரோடு வழியாக தானே போயிட்டு இருந்தேன், இல்லை எத்தனை தடவை நீங்கள் அவரை பார்த்துட்டு ஏன் நீங்கள் அவரோட பேசலை? நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம், நீங்கள் சாமி பார்க்க தான் இங்கே வருவீங்க, நீங்கள் ஏன் பேசலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு கூட இவர் வந்ததுனால சுவாமி வந்து கண்ணுக்கே படலை. அந்த ஃப்ரெண்டை அமுச்சதுக்கப்புறம்தான் சுவாமி வந்து இந்த பக்தனுக்கு தெரிஞ்சிருக்கார். இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து பிட்சைக்கு போவார். இப்படி போயிட்டே இருந்தபோது ஒரு லாரி டிரைவரோட வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு போன உடனே ஏதாவது இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த ஏழ்மையான ஒரு குடும்பம் அது. அந்த லாரி டிரைவர் வந்து வேறு ஏதோ ஊரில் வேலை விஷயமா போயிருக்கான். அதனால் அவனோட மனைவி குழந்தைகள் எல்லோரும் வந்து ஏழ்மையில் அவளுக்கே அங்கே சாப்பாடு இல்லை. இந்த சுவாமி போய் கேட்ட உடனே கடைசியில் ஏதோ ஒரு உருண்டை இருந்தது, அந்த உருண்டையை கூட அவள் சொல்கிறா, கடைசி குழந்தைக்கு அதை கொடுக்கணும் சுவாமி, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இல்லை நீ அந்த உருண்டையை கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்காக எடுத்து வச்சுருந்த உருண்டையை அவள் வந்து சுவாமி கொடுக்குறாள். கொடுத்த உடனே இவர் அதை சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே அத்தனை பேரோட பசியும் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நமக்கு விவரங்கள் கிடைக்கிது. இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னாக்க, நம்ம பாகவதம் படிக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து திரௌபதி கிட்ட பாத்திரத்தில் ஏதாவது பாக்கி இருந்தால் கொடுன்னு சொல்லி ஒரு கீரையோ இல்லை ஒரு கொஞ்சமாக சாதமோ ஏதோ இருந்து அவர் சாப்பிட்டு, துர்வாசர் வந்து நிறையா சிஷ்யர்களோட சாப்பிட வந்துட்டுருப்பார். அவளோட அத்தனை பசியும் தீர்ந்து போச்சு அப்படின்னு ஒரு கட்டம் வரும். ஸோ இதை நம்ம கேட்கும்போது அந்த கட்டம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஒரு சமயம் இவர் அடிக்கடி ஒருத்தரோட வீட்டு வாசலில் உட்காண்டிருப்பாள். அந்த நாளில் வீடுகளுக்கு வெளியில் திண்ணன்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நிறையா வழிப்போக்கர்கள்லாம் வந்து உட்காண்டிருப்பா. அந்த விவரங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியணுன்னா கொஞ்சம் பழைய நாளத்துக்கு போகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல எப்போதுமே அவர் திண்ணையில் உட்காண்டிருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து இவருக்கு வந்து பரிச்சயமாறார். அப்போ இந்த சுவாமி எங்கேயோ வழியில் பார்த்துட்டு, நீங்கள் சிராலாக்கு வாங்க, உங்களை கொண்டு விட்டுடுறேன்னு வேற எங்கேயோ இருந்திருக்கார், உங்களை நான் என்னோடய காரில் கொண்டு விட்டுடுறேன், நீங்கள் நடந்து போக வேண்டாம்னு சொன்ன உடனே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த அவரோட அந்த யார் காரில் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னாரோ அவரோட டிரைவர் வந்து, என்ன இந்த நம்மளோட ஐயா வந்து யார் யாரையோ காரில் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு இவர் யாருன்னு புரிஞ்சுக்காமல் பாவம் அந்த டிரைவர் என்னவோ பேசிட்டான். உடனே இவர் வந்து அந்த பக்தர் வந்து இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாத அவரை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு காரில் ஏறி சிராலாக்கு திரும்பி வந்துட்டாள். வந்து பார்த்தா வரத்துக்கு முன்னாடியே சிராலா சுவாமி வந்து விட்டு திண்ணையில் உட்காண்டிருக்கார். வழியில் எங்கேயோ பார்த்து உங்களை கொண்டு விடுறேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் எப்படி வந்தார், அவள் வரத்துக்குள்ளே அவர் திண்ணையில் உட்காண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்து இன்னும் கண்ட யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து யோகத்தில் ஒரு பெரிய விஷயங்கள், அதுக்குள்ளே நான் போகலை. எனக்கு வந்து அதை பற்றின விவரம் முழுசாக சொல்கிறதுக்கு எனக்கு வந்து தெரியல. அதனால் அது ஒரு பெரிய நிலையில் இருக்கிறவா தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னு மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யோகம் வந்து இவருக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறமா ஒரு சமயம் இவரோட சமாதிக்கு கிட்ட வர ஆயிடுத்து. அப்போ இவர் ஏற்கனவே இவர் அடிக்கடி ஒரு
பக்தர் வந்து 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 பார்த்துன்னு போயிட்டு இருந்தார் சொன்னேன் இல்லையா. அவர் வந்து கிளாஸில் டீச் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு மாதிரி இண்டிகேஷன் அவருக்கு தெரிஞ்சுடுத்து, சுவாமி வந்து இவரை எதிர்நோக்கின்னு இருக்கார் அப்படின்னு. உடனே இவர் வந்து புறப்பட்டு வந்துடுறார். வந்து பார்த்தாக்க அவர் கூட இருந்தபோதே ராத்திரி முழுக்க அவருக்கு நல்ல அருள் பாலித்த அவருக்கு நல்ல ஒரு திவ்யமான தரிசனம் அவருக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னோட பூத உடலை நீத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அதை பற்றி நம்ம பார்த்தோம். 1972 ஆண்டு தான் அவர் வந்து சமாதி அடைஞ்சார் அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்ம ஏற்கனவே நிறைய ரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கோம். சமாதி ஆனவாள்லாம் கூட சமாதிக்கு அப்புறம் கூட அவள் பக்தாளுக்கு வந்து அவள் அனுகிரகிச்சிருக்கா அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டுன்னு தான் இருக்கோம். இப்போ கூட ரீசண்டாக நான் கேள்விப்பட்டது வந்து இந்த மாதிரி புட்டபர்த்தி சாய்பாபா வந்து சமாதி ஆனதுக்கப்புறம் கூட அவர் பக்தருக்கு தெரிய வர்றார் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கேள்விப்படுறோம். இவர் வந்து இந்த காம்பவுண்டருக்காக ஒரு தடவை அவர் சமாதி ஆனதுக்கப்புறம் கூட காம்பவுண்டருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. அப்போ அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். கொடுத்துட்டு நீ வந்து இந்த ஜுரம்லாம் சீக்கிரம் உனக்கு போயிடும், நீ நல்ல வாழ்க்கை வாழ்வ அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஆசீர்வதிச்சுட்டு போகிறார். ஆனால் இவளுக்கு வந்து சமாதி ஆனதுக்கப்புறம் அது நடந்ததுன்னு கூட அவர் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் அவளுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னு அந்த காம்பவுண்டர் தன்னோட சம்பவத்தை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கார். இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளாம் இருக்கும்போதே வாழ்ந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் ஒரு அவ்வளவு சக்தி இருந்து அவ்வளோ தூரம் வந்து அவளுக்கு நிறைய யோகங்கள்லாம் கை வந்தால் கூட ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அவர் வந்து உயிர் நீத்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்மளை வந்து ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த மாதிரி இன்னும் நல்ல மகான்களின் சரித்திரத்தோடு நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன்.